செவ்வானம் மாறும், பூமி மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணீரும் மாறும், காலம் மாறும், அன்புதானே மெய்யானது. உன் விருப்பம் என் விருப்பம் மாறி போகலாம், உன் கனவை என் கனவு மீறி போகலாம். இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. பெண்ணை பூமி என்றே எல்லோரும் சொல்வதேனோ, கோபம் தோன்றும் போது பூகம்பம் ஆவதாலோ. பூவாகவே தினம் பெண்மை வாழுமோ, பூனாகமாய் சில வேளை மாறி சீருமோ. இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. வேண்டும் வாழ்க்கை இங்கே எல்லோர்க்கும் வாய்ப்பதில்லை. வேண்டாம் போதும் என்று சொல்வோர்கள் யாரும் இல்லை. ஆகாயம் போல் ஒரு உள்ளம் வேண்டுமே, அண்ணாந்துதான் பலர் பார்த்து வாழ்ந்தால் போதுமே. இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. செவ்வானம் மாறும், பூமி மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணீரும் மாறும், காலம் மாறும், அன்புதானே மெய்யானது. உன் விருப்பம் என் விருப்பம் மாறி போகலாம், உன் கனவை என் கனவு மீறி போகலாம். இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ. எனக்கு ஆட்டோக்கு இந்த மாசம் டியூ கட்டணுமே, பணம் ஏதோ ஷார்டேஜ் சொன்னீங்களே, ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருக்கேன் கலை, 2 நாள்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். இந்த மாசம் தாங்க நமக்கு கஷ்டம், அடுத்த மாசத்துல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டு வாடகை மிச்சம், சாப்பாடு செலவுல இருந்து எல்லாமே மிச்சம். கலை, வீட்டு வாடகை வேணா பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உழைப்புல தான் இருக்கணும். அதுலதான் நம்ம மரியாதையும் இருக்கு, கௌரவமும் இருக்கு. சரி, ஆட்டோவை தொடச்சிட்டு சவாரி கிளம்புறேன். தம்பி, ஆட்டோ கழுவிட்டு இருக்கியா? இன்னைக்கு என் டிரைவர் வரல, கொஞ்சம் காரை கழுவி கொடுக்கறியா? நான் டிரைவர் இல்ல, இந்த வீட்டோட மாப்பிள. அப்படியா? நீ காரை கழுவினா உனக்கு கொஞ்சம் காசு பணம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பாவம், நீ கஷ்டப்படுறல்ல. அம்மா போதும், நிறுத்து. இவர் உன் வீட்டு மாப்பிள, கஷ்டத்துக்காக குத்தி காட்டி அசிங்கப்படுத்தி பேசுறியா? இதெல்லாம் வேடிக்கை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவேன்? நான் என்ன உன் வீடு தேடி வந்தா உன் புருஷனை அவமானப்படுத்தினேன்? நீங்க தான் என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன்னு மிரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆமா, மிரட்டுவோம். இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கும்போது நான் ஏத்துக்க மாட்டேன், சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? கலை, விடுமா, அம்மா தானே, எல்லாம் போக போக சரியாயிடும். நீங்க சும்மா இருங்க. இவங்க எப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நான் எப்பவோ பண்ண தப்ப மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை இன்சல்ட் பண்றாங்க.
ஒரு தடவை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கலை, என்னடி காலங்கத்துல ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? பேசுவேமா? ஏன் புருஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்க உரிமைக்காக தான் இந்த வீட்ல அமைதியா இருந்துட்டு இருக்கோம். நான் உங்க வழிக்கு வர மாட்டேன், நீங்க என் வழிக்கு வராதீங்க. வாங்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. எங்களை பார்த்தா இவங்களுக்கு எங்க இருந்து தான் கோபம் வரும்னே தெரியல. ச்சே. அப்பா, அப்புறம் நான் கையால காஃபி குடிச்சது இல்ல, டீ குடிச்ச மாதிரியே இருக்கும்பா. காஃபி யா, டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா. இந்தாங்க. தேங்க் யூ. டேஸ்டா இருக்கு. அப்பா, நீங்க தான் என்ன யூஎஸ்க்கு படிக்க அனுப்பிச்சீங்க. படிச்சு முடிச்சதும் அங்கேயே ஒரு வேலை கிடைச்சது. நல்ல வாய்ப்புடா, இதை நீ மிஸ் பண்ணாத அப்படின்னு நீங்க. சரி அப்படின்னு வேலைக்கு போனேன். அப்படியே 5 வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் நான் தான் போதும் அமெரிக்க வாழ்க்கை, இந்தியாவுக்கே போலாம் அப்படின்னு இழுத்துட்டு வந்துட்டேன். ஆமா மாமா, நீங்க தனியா இருந்து கஷ்டப்படுறது என் மனசுக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இவர் வேற அடிக்கடி உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் யோசிச்சேன், கடைசியில யூஎஸ் லைஃப் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு நிரந்தரமா உங்க கூடயே தங்கி இங்கே செட்டில் ஆயிடலாம்னு வந்துட்டோம். ஆமாப்பா, அப்புறம் அங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணா. அதான். ஆமா மாமா, எப்ப பார்த்தாலும் இவர் வேலை வேலைன்னு வெளியே போயிடுவாரு. வீட்டுல அடைஞ்சிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். வெளியில எங்கேயா போகணும்னு நினைச்சா எங்க பார்த்தாலும் ஃபுல்லா ஒரே அந்நிய முகங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அமெரிக்கால தமிழ் சங்கங்கள் நடத்துற ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனா வெறும் ஒரு 2 to 3 hours மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். அப்பா, நம்ம ஊர்ல உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. என்ன ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். என்ன கௌதம், நம்ம கம்பெனி இருக்கும்போது நீ எதுக்கு வெளியே வேலை தேடணும்? நீ வெளியில எல்லாம் யாருக்கிட்டையும் வேலை செய்ய வேண்டாம். இந்த பாரு, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு ரெஸ்ட் வேணும். நீ எப்போ வேணா நம்ம கம்பெனில வந்து எம்டி சீட்ல உட்காரலாம். நம்ம கம்பெனிலயா? என்ன நம்ம கம்பெனி இல்லையா? இந்த பாரு, நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வர, எம்டியா பொறுப்பேத்துக்கிறேன். சரி. ஆமா மாமா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவர் பொறுப்பு ஏத்துக்கிட்டே ஆகணும். கரெக்ட். தமிழ்நாட்டுல எங்களுக்கு 108 கோயில்ல வேண்டுதல் இருக்கு. குழந்தைக்காக நாங்க கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும். வெரி குட். அதையும் விட்டு வைப்பானே, கண்டிப்பா போயிட்டு வாமா. சரி மாமா. எதுக்கு திலீப் எங்களை ஹெட் மாஸ்டர் வர சொன்னாரு? தெரியலம்மா, எனக்கு என்னன்னு தெரியல. உங்களை ஹெட் மாஸ்டர் வர சொன்னாரு. வாங்க. வணக்கம் சார். வாங்க மேடம், உட்காருங்க. நீங்க தான் திலீப்போட பேரண்ட்ஸா? ஆமா சார், என் பேர் விவேக், இவங்க என் ஒய்ஃப் மல்லிகா. என்ன வேலை பாக்குறீங்க? நான் அம்பத்தூர்ல ஒரு கம்பெனில சிஎன்சி ஆபரேட்டரா இருக்கேன் சார். நீங்க? நான் ஹோம் மேக்கர் தான். 2 பேரும் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிஎம்இ படிச்சிருக்கேன் சார், இவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. நீங்க டீசெண்டா இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரே ஒரு பையனை பெற்றிருக்கீங்க. அந்த பையனை ஒழுங்கா வளர்க்க முடியல உங்களால. படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கான், கேரக்டர் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்தாங்க, இதுல நீங்க 2 பேரும் கையெழுத்து போடுங்க. எதுக்கு சார் கையெழுத்து? என்ன உங்க பையன் மாதிரி நீங்களும் எதிர்கொள்ளி கேக்குறீங்க? கையெழுத்து போடுங்க சார். இந்தாங்க, இது உங்க பையனோட டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். நியாயமா பார்த்தா இந்த சர்டிபிகேட் நான் குட்டுன்னு போட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பையன்தான், மனசாட்சி ஒத்துக்கல, அதனாலதான் குட்டுன்னு போட்டு கொடுத்துருக்குறேன். வேற எங்கனாலும் ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்துக்குங்க. இனிமே உங்க பையனுக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடையாது. சார், திடீர்னு திலீப்பா ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டினா அவன் எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடும் சார். சார், வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலும் 1 வருஷம் ஆகும். என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணா சார்? என்னம்மா சொல்றது, படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கான், இங்கிலீஷ்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டா மார்க் வாங்குறான், ஏதேதோ கவிதை எழுதுறேன்றான், கூட படிக்கிற பொண்ணுங்கட்டலாம் அதை காமிச்சு படிக்கிறான். திடீர்னு கிளாஸ்ல இருந்து வெளியே போயிடுறான், எங்கேயோ கோயில்ல போய் தங்குறானா, பஸ் ஸ்டாண்ட்ல போய் இருக்கிறானா அப்படின்னு இவன் கூட படிக்கிற பசங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன் போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் இருக்குமா? ஒரு நாள் நைட்டு பூரா வேற யாரு வீட்லயோ இருந்திருக்கிறாமா அவன். நாங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி விடணும்னு தான் இருக்கோம்.
ஒரு கிரிமினலை உருவாக்குறதுக்கு நாங்க தயாரா இல்ல. சார் என் புள்ள நல்லதா சார் இருக்கான். ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், அதுக்காக ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவீங்களா சார்? சார் அவன் தப்பு பண்ணா நீங்க தான் சார் திருத்தணும். அதுக்காக டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்புறது என்ன சார் நியாயம்? என்னம்மா சொல்றது, படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, கெட்ட பழக்கம் உள்ளவங்கள மாத்திடலாம், கெட்ட ஆக்டிவிட்டிஸ் உள்ளவங்கள மாத்தவே முடியாது. இவனால மத்த பசங்களும் கெட்டு போயிடுவாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. முதல்ல உங்க பையனை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போங்க, அப்புறம் நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்து விடுங்க. சார் தயவு செய்து ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இனிமே உங்க பையனுக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடையாது. சார் இந்த ஃபைல்ல சைன் பண்ணுங்க சார், ஆடிட்டருக்கு அனுப்பணும். இன்னைக்கு காலையில பார்த்து கொடுத்தேன் அதுதானே? ஆமாம் சார். பேசிக்கா ஒரு சேஞ்ச் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு சார். ம்? சார் அப்புறம் அந்த மும்பை கான்ட்ராக்ட் விஷயமா பேசணும், அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை. அது மூவ்மெண்ட்டில் இருக்கா இல்லையா சார்? எப்படி மூவ் பண்ணாம இருப்பேன்? அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கு, நேர்ல போய் பேசிட்டு வரணும். முக்கியமான மீட்டிங் இது, பல கோடி ரூபா ப்ராஜெக்ட் சிவா இது. அந்த மீட்டிங்க்கு என் சன் கௌதம் போறான், அவங்க கூட சுரபியும் போறா. உங்க சன் ஃபாரின்ல இருக்காரு. உனக்கு தெரியாதா சிவா? என் சன் யூஎஸ்ல இருந்து ஃபேமிலியோட வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. நாளையில இருந்து அவன் தான் இந்த கம்பெனி பொறுப்பை என் கூட ஷேர் பண்ணிக்க போறான். கௌதமும் சுரபியும் 2 or 3 days பாம்பேல தங்கி இந்த கான்ட்ராக்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரணும். சார் மீட்டிங்னா அவங்க 2-3 நாள் கண்டிப்பா ஸ்டே பண்ணணுமா? நிச்சயமா தங்கி தான் ஆகணும். என் சன் சக்சஸ்ஃபுல்லா எப்படியும் கான்ட்ராக்டை பேசி முடிச்சிருவான். பக்கபலமா சுரபியும் இருக்கா, வெற்றிகரமா கான்ட்ராக்ட் நமக்கு வந்துரும்பா. இத பாரு சிவா, எனக்கும் வயசாயிடுச்சு. முன்ன மாதிரி பாம்பே, டெல்லி, கல்கட்டான்னு டூர் போக முடியாது. கௌதமோட லட்சியம் என்னன்னா நம்ம கம்பெனி இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்ட்டு தான். நான் அவனுக்கு பக்கபலமா கம்பெனியோட A to Z எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவான், எனக்கு ரெஸ்ட். இத பாரு, கம்பெனி பத்தி முழுமையா தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னா நான் உன்னை பத்தியும் சுரபை பத்தி அவங்ககிட்ட சொன்னேன். ஈ சோஸ் சுரபி, தட்ஸ் அபவுட் ஆல். சுரபியோட டேலண்ட்ஸை பத்தி நான் சொன்னோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அவங்கள உடனே பார்க்கணும்னு சொன்னான். நான் தான் சொன்னேன், கம்பெனிக்கு வர போறியே நேரா பார்த்து பேசிக்கோன்னு சொல்லிட்டேன். நாளன்னைக்கு சுரபியும் கௌதமும் மும்பை போக வேண்டியிருக்கும். உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இதுல எனக்கு என்ன சார் வருத்தம்? அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா நம்ம கம்பெனிக்கு தானே சார் நல்லது. போயிட்டு வரட்டுமே. சிவா, இந்த கான்ட்ராக்டை நீ தான் மூட் பண்ண, ப்ரிப்பேர் பண்ண, சப்மிட் பண்ண. இப்போ உனக்கு பதிலாக உன் இடத்துல சுரபி போறா. அதுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்காங்கிறதுக்காக தான் கேட்டேன். நான் எதுவும் ஃபீல் பண்ணல. ஆனா என்ன தயங்குற? சொல்லு சிவா. உங்க சன் கூட மும்பை வரைக்கும் சுரபி போறதுக்கு சம்மதிப்பாளா சம்மதிக்க மாட்டாளான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். ஏன் சம்மதிக்க மாட்டா? இந்த ட்ரிப்பு சுரபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க திறமை நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி கௌதமும் தெரிஞ்சுக்குவான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் சுரபியை விடவே மாட்டான். திறமைசாலிகளை மதிக்கிற குணம் என்னை விட கௌதமுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் சுரபி எங்கேயோ போறா. ஓகே சார், என்னோட கேபினுக்கு போறேன். சிவா சார், ஜஸ்ட் a minute. இந்த விஷயத்தை சுரபிகிட்ட சொல்ல வேண்டாம். லெட் இட் பி a surprise for her. ஓகே சார். பிறந்தது ஒரு இடம், வாக்கப்பட்டது இன்னொரு இடம், இப்போ அடைக்கலமா இருக்கிறது வேற ஒரு இடம். நீ மட்டும் எங்களை பார்க்கலன்னா இத்தனை நேரம் ஏதாவது ஒரு கோவில்லையோ ஒரு முதியோர் இல்லத்திலயோ சுவத்தை வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். தென்னையை வச்சா இளநீரு, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு சொல்லுவா. எங்க வாழ்க்கையில அது ரொம்ப கரெக்டா போயிடுது. பகவான் எங்களை ரொம்பவே பந்தாடிட்டான். எங்க நிலைமையை நினைச்சு பார்த்து அழுது அழுது கண்ணீரும் வத்தி போயிடுது, மனசும் இறுகி போயிடுது.
உனக்காவது ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னா நீயும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற. போனதையே நினைச்சுண்டு வர்றத வேண்டாங்கிறியம்மா. எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்க முடியும் சொல்லு? நாம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைச்சிடுச்சுன்னா அந்த ஆண்டவனுக்கு வேலையே இல்லாம போயிடும். ஏன் தலையெழுத்து இவ்வளவுதான் இருக்கும்போது நான் என்னம்மா பண்ண முடியும்? பாக்குற வேலை திருப்தியா இருக்கு. பாசம் காட்டுறதுக்கு நீங்களும் அப்பாவும் இருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணுமா? இப்படியே பேசின்று எங்க காலத்துக்கு அப்புறம் உன் நிலைமை என்ன அப்பொழுதோ தெரியல. வித்யா, நோக்கு விஷயம் தெரியுமோ? இப்பதான் மணியரை பார்த்தேன், விஷயத்த சொன்னார். ஓடி வந்துட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக. மொட்டையா பேசுறதை நிறுத்துங்களேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதாண்டி, நம்ம அதுக்கு திருட வந்தானே திலீப், அவன் நடத்த சரியில்லை, பழக்க வழக்கம் சரியில்லைன்னு ஸ்கூல்ல டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சுட்டான். அந்த பையன் எப்படி உருப்பட போறானோ ஒன்னும் புரியல. அவன் எங்க உருப்பிடுவோம்? இந்த மாதிரி குழந்தைகள்லாம் மீதி குழந்தைகளையும் கெடுத்துப்படும். பேப்பர்ல படிச்சல அன்னைக்குதான் அமெரிக்கால ஒரு பையன் எல்லா குழந்தைகளையும் கொன்னுட்டு, என்ன அக்கிரமம்! அவனெல்லாம் ஸ்கூலை விட்டு இல்ல ஊரை விட்டு அனுப்பிடணும்னா டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த பையன் படிக்கிறானே அந்த ஸ்கூல்ல தான் மணியே தமிழ் வாத்தியாரா இருக்கார். அவர் தான் சொன்னார். ஹெட்மாஸ்டருக்கு அந்த பையனை பத்தி விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் விசாரிச்சு பார்த்திருக்கார். எல்லா பக்கமும் இந்த பையனுக்கு பிளாக் மார்க். அப்புறம் ஸ்கூல்ல வச்சுட்டு இருப்பானா? பிள்ளையாண்டனே, நீ படிச்சது போறோம், எங்கேயாவது ஆடோ மாடோ மேய்ச்சிட்டு அப்படியே போயிடுன்னு ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சுட்டா. அந்த பையன் லைஃப் க்ளோஸ். எதிர்காலத்துல டாக்டராகவும் வர முடியாது, வக்கீலாகவும் வர முடியாது. ஆனா கிரிமினலா மட்டும் வரலாம். அவன் அப்படிதான் வருவான், சந்தேகமே இல்ல. பாவம், அவனை பெத்தவாதான் அவனை நினைச்சு அழுதுண்டே இருக்காளாம். இப்படியாப்பட்ட பிள்ளைய பெத்த வாழத்தான் வேணும். வேற என்ன பண்ண முடியும்? பெத்தா மட்டும் போருமா? பழக்க தெரிய வேண்டாம். அவன் என்ன பிள்ளையாவா வளர்த்திருக்கா? எப்பவும் வித்யாவை ஃபாலோ பண்றது, வீடு வீடா ஏறி இறங்குறது, பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சுட்டு குளம் அங்க எங்கன்னு சுத்துறது, இப்படி எல்லாம் இருந்தா இப்படி உருப்பிடும். நாசமாதான் போகும். அவன் எக்கடோ கட்டு போட நமக்கு என்ன? போதும்மா, அவன் என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? நீங்க அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவன் படிப்பு போச்சுன்னா அவன் லைஃபே சூன்யமாயிடும். தப்பான முடிவு எடுத்து அந்த பையனை தண்டிச்சிருக்காங்க. அவன் மேல இறக்கப்படுங்க, சாபம் கொடுக்காதீங்க. பாத்தியோன்னு இந்த பொண்ணுக்கு அவன் மேல இன்னும் கொஞ்சம் கரிசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வளவளன்னு பேசாதீங்கோ. மிளகாவத்தல் வளர்த்தி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துருங்கோ. மிளகா வத்தல அந்த அளவுக்கு போயிட்டேனா? சுரபி, சுரபி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆர் யூ ரெடி? யா, ஐ அம் ரெடி. ஹாய் சிவா. ஹாய் சார். ஹேவ் அ நைஸ் ஜர்னி. தேங்க்யூ. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, போலாமா? ப்ளீஸ்.